டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஒரு குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் ஒரு குரூப்பா இருப்பாங்க. பட் தனித்தனி நபராக அவங்கள பற்றி பேசுவது, அதாவது குரூப்பா சொல்லாம பிரிச்சு ஒவ்வொருவராக சொல்வது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் refers to a person or thing one at a time. Each, every, either, neither, anyone, any, none ஆகிய வேர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எல்லாமே சிங்குலராக தான் வரும், கலெக்டிவாக வராது. அதாவது குரூப்பாகவோ பன்மையாகவோ வராது. இதுக்கு மீனிங் பார்த்தோன்னா ஈச் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும், எவ்ரி ஒவ்வொரு, ஐதர் ஒரு 2 பேரில் யாராவது ஒருத்தர், 2இல் 1, நெய்தர் யாருமே இல்லை, ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனி ஒன் அப்படின்னா யாராவது ஒருவர் அல்லது ஏதாவது ஒன்று. எனி ஏதாவது, நன் நோ ஒன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த நன். ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிற சொல்றது தான் அந்த நன். இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸாக சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். லெட் அஸ் லேர்ன் ஈச் வேர்ட் வித் a few examples. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஈச் எடுத்துக்கலாம். The word each refers to individual things within a group of 2 or more. Each அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஒன்றொன்று, ஒவ்வொன்றாக, இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, லெட் அஸ் லேர்ன் ஈச் வேர்ட் வித் a few examples. ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. கிவ் ஈச் ஒன் a piece of cake. ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டு கேக் கொடு அல்லது கொடுங்கள். ஈச் பர்சன் ஷேர்ட் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஈச் லெசன் லாஸ்ட்ஸ் 1 hour. ஒவ்வொரு பாடமும் 1 மணி நேரம் நீடிக்கிறது. The coconut cost ₹20 each. ஒவ்வொரு தேங்காயும் 20 ரூபாய். அதாவது ஒரு தேங்காயின் விலை 20 ரூபாய். தேங்காய் ஒன்றின் விலை 20 ரூபாய் அப்படியும் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒவ்வொன்றும் 20 ரூபாய் அப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது நிறைய தேங்காய்கள் இருக்கின்றன, ஆனா அதுல ஒரு தேங்காயினுடைய விலை 20 ரூபாய், அந்த மீனிங் கொடுக்கும். இது தேங்காய்க்கு மட்டும் இல்ல, மற்ற பொருட்களுக்கு பொருந்தும். Next, in the meeting, each person has expressed their own opinions. கூட்டத்தில் ஒவ்வொருவரும் தனது சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினர். She gave us each a costly gift. அவள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விலை உயர்ந்த பரிசு ஒன்று கொடுத்தாள். Each house in our street has a car parking. எங்கள் தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளது. He was carrying a bag in each hand. அவன் ஒவ்வொரு கையிலும் ஒரு பை வைத்துக் கொண்டு இருந்தான். I bought these pens for 5 rupees each. நான் இந்த பேனாக்கள் ஒவ்வொன்றையும் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ஒவ்வொரு பேனாவையும் 5 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற மீனிங் வரும். ஒரு பேனா 5 ரூபாய் வீதம் இந்த பேனாக்களை நான் வாங்கினேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போல இந்த ஈச் அப்படிங்கிற வேர்ட் ஒவ்வொரு, ஒன்றொன்று, ஒவ்வொன்றாக, ஒவ்வொன்றையும், இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிங்குலரா மீனிங் கொடுக்கும்.